சொத்த எல்லாத்தையும் பிரிச்சு குடுன்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்றாரு. உடனே சரி அண்ணாமலையும் சொத்த பிரிச்சிடுறேன் அப்படின்றாரு. ஆனா முத்து, "அப்பா சொத்த பிரிச்சுருங்க. ஆனா நீங்க இருக்க வரைக்கும் அத விக்கக்கூடாதுப்பா. நீங்க இந்த வீட்ல தான்பா இருக்கணும். நீங்க கௌரவமா இருக்கணும்பா வாழற வரைக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்றாரு. அப்புறம் அண்ணாமலை அப்படியே மனசு உடைஞ்சிருக்காரு. அப்புறம் வெளில போயிட்டு வரேன்னு போறாரு. அப்புறம் அண்ணாமலை திரும்பி வரவே இல்ல. அண்ணாமலைய காணோம்னு சொல்லிட்டு எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க. அப்புறம் முத்துக்கும் மனோஜுக்கும் சண்டை வருது. "டேய் உன்னால தான்டா அப்பா மனசு உடைஞ்சு எங்கேயோ போயிட்டாருடா. எல்லாத்துக்கும் நீ தான்டா காரணம்" அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடுறாரு. ஆனா மனோஜ் அப்பவும் சொல்றாரு, "டேய் என்னோட ரைட்ஸ் வீட்டோட சொத்து கேட்கறது. அதத்தான் கேட்டேன். நான் என்ன தப்பா கேட்டேன்?" அப்படின்ற மாரி மனோஜ் சொல்றாரு. "டேய் நீ இன்னும் கூட திருந்தவே இல்ல. அப்பாவோட உனக்கு சொத்து தான் முக்கியம் இல்ல" அப்படின்ற மாரி முத்துவும் மனோஜும் சண்டை போட்டுக்கிறாங்க. அப்புறம் மீனா வந்து, "ஏங்க இந்த சமயத்த விட சண்டை போட்டுட்டே இருப்பீங்களா? மாமா எங்கன்னு தேடுங்க" அப்படின்ட்டு மீனா கத்துறாங்க. உடனே விஜயாவும் சொல்றாங்க, "எங்கேயாவது போய் அவர தேடிட்டு வாங்க. அந்த மனுஷன் பாவம் எங்க போனாருன்னே தெரியலையே" அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து அழுவுறாங்க விஜயா. அப்பன்னு பார்த்து ரோகிணிக்கு ஒரு கால் வருது. யாருன்னு பார்த்தீங்கன்னா சிட்டி. சிட்டி ஃபோன் பண்ணி ரோகிணிக்கு சொல்றாரு, "இந்த பார் உன் மாமனார நான் தான் கடத்தி வச்சிருக்கேன்." உடனே ரோகிணி கேட்குறாங்க, "எதுக்கு நீ அவர போய் கடத்தி வச்சிருக்க? ஏன் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு கேட்குறாங்க. உடனே சிட்டி சொல்றாரு, "அது ஒரு பெரிய கதை. உனக்கு ஒண்ணு சொல்லட்டா? நானும் தினேஷும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸு. நானும் தினேஷும் பிளான் பண்ணி தான் உங்ககிட்ட நெறைய காசு அடிக்கணும்னு நெனச்சோம். அது சில சமயங்கள்ல ஒர்க் அவுட் ஆச்சு, ஒர்க் அவுட் ஆகாம போகுது. அது ஓகே. ஆனா இப்போ தினேஷ் முட்டாளு உன் பையன கடத்தி வச்சுட்டு காசு வாங்குறதன் பேர்ல, இப்போ அவனும் கோமா ஸ்டேஜ்ல படுத்துக்கிட்டான். இப்போ என் ஆளும் போலீஸ் ஸ்டேஷன்ல 2 பேர் இருக்காங்க. இப்போ அவங்கள வெளில எடுக்கணும். அதுக்கு இப்போ என்ன பண்றேன்னா, நீ உங்க வீட்டுக்காரர் தானே போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் குடுத்துருக்காரு. குழந்தைய காணோம், கடத்திட்டாங்கன்ட்டு. இப்போ அத வாபஸ் வாங்கணும். அப்படி இல்லன்னா, உங்க மாமனார நீ பார்க்க முடியாது" அப்படின்ற மாரி சிட்டி சொல்றாரு. உடனே ரோகிணி சொல்றாங்க, "சிட்டி நான் உனக்கு எவ்வளோ உதவி பண்ணியிருக்கேன். ஆனா, நீ அந்த தினேஷ் கூட சேர்ந்து நீ என் கூடயே விளையாடி காமிச்சிருக்கலாம்" அப்படின்ற மாரி கேட்குறாங்க. உடனே சிட்டி சொல்றாரு, "ரோகிணி மேடம், எனக்கு எங்கே காசு வருதோ அதானே பார்க்க முடியும். அப்போ தானே என் ஆளுங்களுக்கு நான் சம்பளம் குடுக்க முடியும். எனக்கு ஒரு மரியாதை இருக்கும். இப்போ உங்க மாமனார் வேணும்னா கேஸ வாபஸ் வாங்கணும். அது மட்டும் இல்லாம காசு ஒரு 2,00,000 ரெடி பண்ணி தாங்க" அப்படின்ற மாரி சிட்டி சொல்றாரு. உடனே ரோகிணி சொல்றாங்க, "கிருஷ்ண கடத்தி வச்சும்போது கூட என்கிட்ட காசு இல்லாதனால தான் மனோஜுக்கே காசு கேட்க சொன்னேன். ஆனா நீ இப்போ என்கிட்ட காசு கேட்குற. என்கிட்ட கொஞ்சம் கூட காசு இல்ல. நானே என்ன பண்றதுன்னு தெரியாம சுத்திட்டு இருக்கேன்" அப்படின்ற மாரி ரோகிணி சொல்றாங்க. உடனே சிட்டி சொல்றாரு, "சரி ஓகே. நான் மனோஜுக்கே ஃபோன் பண்ணி நான் காசு கேட்டுக்கிறேன்." உடனே சிட்டி மனோஜுக்கு ஃபோன் பண்றாரு. "இந்த பார், இப்போ நான் யாரு என்னலாம் உனக்கு தேவை கிடையாது. இப்போ உங்க அப்பா உனக்கு வேணும்னா, நீ கிறிஷ் கடத்திட்டாங்கன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் குடுத்துருக்கல போலீஸ் ஸ்டேஷன்ல. அத வாபஸ் வாங்கிட்டு ஒரு ரூ. 2,00,000 பணத்த குடுத்துட்டு, உங்க அப்பாவ நீ கூட்டு போ. அப்படி இல்லனா நீ உங்க அப்பாவ நீ ஃபோட்டோல தான் பார்க்க முடியும்" அப்படின்னு சொல்லிட்டு சிட்டி மனோஜ் கிட்ட சொல்றாரு. இது எல்லாத்தையும் லவுட் ஸ்பீக்கர்ல கேட்ட முத்து, "ச்சே! அன்னைக்கே கிருஷ்ண கடத்துனவன புடிச்சிருந்தா, இன்னைக்கு இவ்வளோ தூரம் பிரச்சனை ஆயிருக்காது. அப்பாவே கடத்தி வச்சுட்டான் அவன். அவன் மட்டும் என் கையில மாட்டுனான்னு வச்சுக்கயேன், அவன நான் சும்மா விட மாட்டேன்" அப்படின்ற மாரி முத்து கோவப்படுறாரு. உடனே விஜயா சொல்றாங்க, "இந்த பார், நீ கிறிஷ் விஷயத்துல ஏதாவது பண்ற மாரி எனக்கு பண்ணிட்டு இருக்காத. அவன் ஒரு அனாதை பையன். அவனுக்கு என்ன ஆச்சுனாலும் பரவால்ல. ஆனா அவருக்கு ஏதாவது ஆச்சுன்னா அவ்வளோதான், நான் சும்மா இருக்க மாட்டேன். ஒழுங்கா 2,00,000 காசு எடுத்துன்னு போய் குடுத்துட்டு, அவர வீட்டுக்கு கூட்டு வாங்க" அப்படின்ற மாரி விஜயா சொல்றாங்க. உடனே ரவியும் சொல்றாரு, "ஆமா முத்து. கண்டிப்பா நம்ம அப்பா விஷயத்துல ரிஸ்க் எடுக்க வேணாம். கிறிஷ் விஷயத்துலயே அவங்க ரொம்ப உஷாரா இருப்பாங்க. ஸோ அதனால நம்ம காசு குடுத்துட்டு அப்பாவ நம்ம கூட்டு வரது தான் முக்கியம். நம்மளுக்கு அவன் அப்பா தான் முக்கியம்" அப்படின்ற மாரி ரவியும் சொல்றாரு. உடனே மீனா ரோகிணி கிட்ட போய் கேட்குறா, "ரோகிணி உங்களுக்கு தான் தெரியும்ல கிறிஷ யார் கடத்துறாங்கன்ட்டு. அப்போ மாமாவ யார் கடத்திருக்காங்க?" அப்படின்ற மாரி கேட்குறாங்க. உடனே ரோகிணி மனசுக்குள்ள நெனைக்கிறாங்க, "ஐய்யய்யோ! நம்ம சிட்டின்னு சொன்னா, நம்ம சிட்டி கூட சேர்ந்து முத்துவ பழி வாங்குறதுக்கு என்னென்னவோ பண்ணோமே, அது எல்லாமே வெளில வந்துரும். அப்போ நம்ம இப்போ சொல்லாம இருக்கிறது தான் நல்லது." "இல்ல மீனா, எனக்கு தெரியல யார் கடத்திருக்காங்க" அப்படின்ற மாரி ரோகிணி அப்படியே பொய் சொல்லிடுறாங்க. அப்புறம் முத்து, ரவி, மனோஜ் எல்லாரும் காசு குடுத்துட்டு அண்ணாமலைய கூட்டு வரதுக்காக போறாங்க. அப்போ தந்திரமா முத்து புடிச்ச அந்த ஆள அடியாளுங்கலாம் புடிச்சு அடிக்கிறாரு. அப்ப யார் கடத்த சொன்னா அப்படின்னு பார்த்தா, சிட்டி தான் அப்படின்னு உண்மைய சொல்லிடுறாங்க. உடனே முத்து வந்து சிட்டிய புடிச்சு அடிக்கிறாரு. "டேய் எதுக்குடா எங்க அப்பாவ கடத்துன?" அப்படி கேட்குறாரு. அப்புறம் சிட்டி சொல்லிடுறாரு, "ஆமா நீ கிறிஷ கடத்தும்போது என் ஆள நீ புடிச்சு போலீஸ் ஸ்டேஷனுக்கு குடுத்துட்ட. அதுவும் இல்லாம ஒருத்தன் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கான். அதுவும் இல்லாம ஒருத்தன் ஹாஸ்பிட்டல்ல இருக்கான். அந்த கோவத்துல தான் உங்க அப்பாவ கடத்திட்டேன்" அப்படின்ற மாரி சொல்றாரு. அப்புறம் முத்து போலீஸ் ஸ்டேஷன்ல எடுத்துன்னு போய் சிட்டி விட்டுறாரு. அப்புறம் வீட்டுக்கு வந்த அண்ணாமலை சொல்றாரு, "முத்து, இவங்க என்ன கடத்துனது எல்லாமே சாதாரண விஷயம் மாரி தெரியல. நம்ம வீட்டு குடும்ப விஷயம் எல்லாமே தெரிஞ்சிருக்கு அவங்களுக்கு" அப்படின்றாரு. உடனே முத்து சொல்றாரு, "இல்லப்பா சிட்டி தான்ப்பா கடத்தியிருக்கான் அவங்கள. என்ன பழி வாங்குறதா நெனச்சு உங்கள கடத்தியிருக்கான்ப்பா" அப்படின்ற மாரி சொல்றாரு. உடனே அண்ணாமலை சொல்றாரு, "இல்ல முத்து, இதுல ஏதோ வேற யாரோ விஷயம் இருக்கு. வேற யாரோ சம்மந்தப்பட்டுருக்காங்க. நம்ம வீட்ல இருக்கவங்க யாரோ ஒருத்தவங்க உதவியோட தான் எல்லாமே நடக்குது அங்க. ஏன்னா கிறிஷ கடத்துனதும், அதுக்கப்புறம் என்ன இப்ப கடத்துனதும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கு நம்ம வீட்ல இருக்கவங்க யாருக்கோ. அது என்னன்னு கண்டிப்பா நம்ம கண்டுபிடிக்கணும்" அப்படின்ற மாரி அண்ணாமலை சொல்றாரு.